தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய தொழில் முதலீட்டை ஈர்க்க அமெரிக்கா செல்லாமல் அவரது உடல் சிகிச்சைக்காக சென்றதாக மக்கள் கூறி வருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட நைனாம்பட்டி பகுதியில் புதியதாக துவங்கப்பட்ட ஜவுளி கடையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து சின்னமாரியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் எடப்பாடி அரசு பயணியர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, சென்னையில் நடைபெற்ற வான்வழி சாகச நிகழ்விற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே விலை மதிக்க முடியாத உயிரிழப்பிற்கு காரணம் என்றும், விமான சாகச நிகழ்விற்கு அழைப்பு விடுத்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதால் இதற்கு அவர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். அரசு ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், சென்னை மாநகரத்தில் அதிமுக அரசு 1240 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த திட்டத்தை முழுமையாக தொடர்ந்து நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த அரசு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த மெரினா பீச்சிலே கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் சிக்கி பல பேர் இறந்துள்ளார்கள். அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அதோடு இந்த கூட்ட நெரிசலே சிக்கி பல பேர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும். மெரினா விமானப்படை சாகசத்தின் போது நேரிட்ட 5 மரணமும் வெயிலின் தாக்கத்தாலே ஏற்பட்டது என்று அமைச்சர் சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். காலநிலை மாற்றம், மழை, வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர்களை எதிர்கொள்வது குறித்த ஒருநாள் கருத்தரங்கு சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், சென்னை மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சுப்பிரமணியன், தமிழகத்தில் புயல் பருவமழை காலங்களில் அரசுடன் தன்னார்வலர்களும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் என்று தெரிவித்த அவர், மெரினா விமான சாகசத்தின் போது 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மெரினா விமானப்படை சாகசத்தின் போது உயிரிழந்த 5 நபர்களும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பலனின்றி யாரும் மரணிக்கவில்லை. 5 மரணமும் வெயிலின் தாக்கத்தாலே ஏற்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் 15 லட்சம் பேர் கூடினாலும் சிறிய நெரிசல் கூட ஏற்படவில்லை என்றும் இது ஒரு வரலாற்று சிறப்பு என்று கூறினார். மேலும் இறந்தோர் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். ஏதோ நீங்க எல்லாருமே வாங்க, வெயிலே இருக்காது, காஞ்சி போன வானமா இருக்கும், ஒண்ணுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல. அவங்க சொல்லும் போதே இதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. இந்திய விமானப்படை சொன்னது இது ஒரு தேசிய அளவில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம், ஒரு தேசிய விழா. அதுவும் உலகுக்கு உணர்த்துகிற வகையிலான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்று தான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதில் யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்கள் நினச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது. அதுவும் கூட இந்த வெயில், இது எல்லாமே வெயில் தாக்கம், இது அது ஹீட் ரிலேட்டடான ஒரு மரணங்கள். இந்த 5 பேருமே பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்துதான் மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி யாரும் இறந்து போல. சீர்காழியில் தனது கார் எண்ணை பயன்படுத்தி போலி பதிவெண்ணுடன் சுற்றிய சொகுசு காரில் இருந்த நபர்களை தட்டி கேட்ட உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் செல்போனிற்கு தனது பதிவு எண் கொண்ட கார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விதிமீறல்களில் ஈடுபடுவதாகவும் அதற்கு அபராதம் விதிக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஐயப்பன் காரைக்காலில் இருந்து புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் காரைக்கால் திரும்பியுள்ளார். அப்போது சீர்காழி புறவழிச்சாலை வழியாக சென்றபோது எதிர்பாராமல் இவரது காருக்கு முன்பாகவே இவரது காரின் பதிவு எண் கொண்ட வேறொரு கார் செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்.
தொடர்ந்து அந்த காரை விரட்டி சென்று வழிமறித்து பதிவு எண் தொடர்பாக கேட்டபோது அந்த காரில் இருந்து 4 பேர் ஐயப்பனை தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து காரில் தப்பி சென்றனர். இதுகுறித்து ஐயப்பன் சீர்காழி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கோவில் 10 புறவழி சாலையில் சீர்காழி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது போலி பதிவெண் கொண்டு காரை பயன்படுத்திய மனு, சச்சிதானந்தம், பாலகுரு, மதன் சிங் ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் காரை பறிமுதல் செய்த போலீசார் சதி செயலுக்கு பயன்படுத்துவதற்காக பதிவெண்ணை மாற்றி பயன்படுத்தினார்களா என்று பல்வேறு கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநகராட்சி பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்ற அரசாணை மக்களுக்கு விரோதமானது, அதை உடனே ரத்து செய்ய வேண்டும் என MP சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி MP சு வெங்கடேசன் தலைமையில் சுமார் 2000 பேர் பேரணியாக வந்தனர். அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு பத்திரம் பட்டா வழங்க வேண்டும், வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அளிக்கப்பட்ட மனுக்களை சேகரித்து ஆட்சியரிடம் MP வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த MP சு வெங்கடேசன், மாநகர் பகுதியில் அரசு நடத்தும் புறம்போக்கில் வசிக்கும் 10,000க்கும் அதிகமான மக்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும், மாநகராட்சி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்று அமலில் உள்ள அரசாணை மக்களுக்கு விரோதமானது, மாநகராட்சி மக்களுக்கு எதிரான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு பொருத்தமான இடத்தில் இலவச பட்டா வழங்க வேண்டும் என்று கூறினார். முன்விரோதம் காரணமாக நண்பனை இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற வாலிபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராசிபுரம் பகுதிக்கு தகர சீட்டு அமைப்பதற்காக ஒரே ஊரை சேர்ந்த 5 பேர் 2 நாட்களுக்கு முன்பு பணிக்கு வந்தனர். இதில் மோகன் என்பவருக்கும் விஜய் என்பவருக்கும் ஏற்கனவே தொழில் போட்டி காரணமாக முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் சக நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் அருகில் இருந்த இரும்பு ராடை எடுத்து விஜய் என்பவர் மோகனை தலையில் அடித்து கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார், வெண்ணந்தூர் காவல் ஆய்வாளர் சுகவனம் தலைமையிலான காவல்துறையினர் கொலை செய்துவிட்டு தப்ப முயன்ற விஜயை கைது செய்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட மோகனின் உடலை சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விஜயிடம் கொலை செய்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.